எத்தனை ஜோதிடர்கள் வந்தாலும் கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டே தான் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க. அதில் நல்ல ஜோதிடர்களை வந்து ஃபில்டர் பண்ணி கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரு திரைப்படம்னா நல்ல படம் ஓடுது இல்லையா, இப்படி இருந்தாலும் நல்ல படம் ஓடிடுது, நல்ல படம் இல்லைன்னா ஓடாது. இப்போ அந்த ஆக்டருக்காக ஒரு பேருக்காக கொஞ்ச நாள் ஓடும், அப்போ நின்றோம். அதே மாதிரி தான் ஒரு என்னதான் ஜோதிடமாக இருந்தாலும் நல்ல பலனை கொடுத்து ட்ரூவாக ஜோதிடத்தை உண்மையாக பார்க்குறவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. ஸோ அப்படி சரியில்லாமல் பண்ணுறவங்க ஒரு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக போகும். ஆனால் ஜோதிடம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஜோதிடர்கள் வளர்றாங்க, ஜோதிடர்கள் குறையிறாங்க. ஆனால் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அது கோவிட் கொரோனா டைம்லேருந்தே 1x 2x கிடையாது, 10x வளர்ந்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எது மாதிரி விஷயத்துக்கு பார்க்குறாங்கன்னா, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறது கூட. ஆமாம், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கார்பரேட் மீட்டிங் இருக்கு, நான் என்ன பேசலான்னு கேட்குறாரு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து. எனக்கு இப்போ நேரம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, நான் பேசினா அது எடுபடுமா அல்லது நான் அடக்கி வாசிக்கணுமா? கண்டிப்பாக அந்த நானே வந்து ஸ்டன் ஆகிட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியாக நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்களா? பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க டூ ஆர் டை சிச்சுவேஷன் இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாங்கிற மனநிலை வந்துருச்சு. டாக்டர்ஸுக்கு வந்துருச்சு, MBA படித்தவங்களுக்கு வந்திருக்குது, பெரிய கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு வந்திருக்கு. இவங்கெல்லாம் ஜோதிடத்தை நம்பவே மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஜோதிடம், அது உண்மையான ஜோதிடத்து மேலே மதிப்பும் மரியாதை வந்துட்டு இருக்கு. ஏன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ IPL கிரிக்கெட் கோடிக்கணக்கில் ஒரு பிளேயரை வந்து இப்போ 20 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க. ஆனால் அவன் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிறா, ஒரு 50 ரன் கூட எடுக்க மாட்டேங்கிறான், வேஸ்ட் ஆஃப் மணிங்கிறாங்க. அது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை கொடுத்து இவ்வளோ பண்ணும் பொழுது அந்த நபரோட ஜாதகத்தை வைத்து பார்த்தா இந்த வருஷம் அவனுக்கு யோகமான தசா புக்திகள் நடக்குதா, அவன் கிளிக் ஆவானா ஆமாட்டானா கூட வர்றதுக்கு ஏன் வராதுங்கிற நான். கண்டிப்பாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள நம்ம பார்ப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு டெசிஷனுக்கு விலை நம்ம கொடுக்குற விலை ரொம்ப அதிகம். முதல் மாதிரி சார் ஒரு கடையை அமைச்ச சார் சரியா வரல சார் மூடிட்டு வந்துட்டேன் சார்ங்கிற மாதிரிலாம் முடியாது. கடை அட்வான்ஸே 1.5 லட்ச ரூபா கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் இன்டீரியர் பண்ணணும். கடைசி வேண்டான்னு சொன்னோம்னா எல்லாமே நஷ்டம் தானே. நீங்கள் 30,000 50,000 பண்ணி ஒரு இன்டீரியர் பண்ணியிருப்பீங்க, கடைசி 3,000 கூட கேட்க மாட்டானுங்க இல்லையா? கழட்டி மாட்டினீங்கன்னா. ஸோ ஒரு டெசிஷனும் இம்பார்ட்டன்ட்டு. அப்படிங்கிறப்போ நம்ம அவங்க வந்து அவங்க யாரை நம்புறாங்களோ அவங்கள பார்த்து இது கரெக்டான செக் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு கன்சல்டிங் ஃபீஸ் கொடுக்கறதுனால என்ன தப்பு அப்படிங்கிற மனநிலை வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹையர் கிளாஸ் பீப்புள், லோவர் கிளாஸ் பீப்புள் அண்ட் மிடில் எல்லா நபர்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது.